Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 81 part 1. ஓபன் பண்ணா நம்மளுகிட்ட போன எபிசோடு எரனு இந்த உலகத்தையே அழிக்க போறேன், அதாவது இந்த பாரடைஸ் ஐலாண்ட தவிர மத்த யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால, அதுவும் அந்த டைட்டனோட உலகத்துல வச்சு. அது நம்ம ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, கடலை தாண்டி எல்டியன்ஸ் மாலியன்ஸ்னு பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அங்க இருக்கவங்களுக்கு முத கொண்டு எரன் பேசினது கேட்டிருக்கும். அங்க இருந்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைட்டன்ஸ் எல்லாம் அந்த ஐலாண்ட்ல இருந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே சாக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெய்னரோட நிலைமை ரொம்ப மோசம். அவன் பாடி பாருங்க எப்படி சிக்கி சினாபினமா இருக்குதுன்னு. கேபியை காப்பாத்தினால அந்த பஞ்சாயத்து. பட் அவன் உயிர்லாம் போல. கேபியும் ரெய்னரும் ஃபால்கோவை தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் போர்க்கோவை சாப்பிட்டுட்டான்ல, எப்படி இருந்தாலும் அவன் மனுஷனா மாறி இருப்பான். அதான் அவனை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ரெய்னர் இருந்துட்டு, நம்ம பையன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டனா மாறுறான், அதனால அவனோட மெமரிஸ் கொஞ்சம் அப்படி எப்படின்னு குழம்பி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரு என்னன்னு பதறுவா. வேற யாரு? ஜீனும் கோனியும் தான். ஏன்னா அவன் ஒரு டைட்டன், அவனை அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட மாட்டாங்க. 9 டைட்டன்ல இப்ப அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெய்னரால முடியல, அப்படியே வைத்த புடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுவான். என்னாச்சுன்னா பையன் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டான். பட்டஞ்ச செவரு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி மேல வந்து அடிச்சு அவனோட ஆர்மர்லாம் செதறிடுச்சு. அடி பயங்கரமா பட்டதுனால அவனால முடியல. இப்ப அவனுக்கு என்ன கடுப்பா இருக்கும்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எரனை ஸ்டாப் பண்ண முடியாம போயிருச்சுல, இப்போ எரனு மொத்த உலகத்தையுமே அழிக்க போறான உடனே கேபிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அதுக்கப்புறம் சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப என்னன்னா, இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு சவுத்ல ஏர்ஷிப் ஒண்ணு இருக்குது. அதனால கேபி கிட்ட பீக்கையும் மத்த சோல்ஜர்ஸையும் கண்டுபிடிச்சு அதுல போய் ஏறி எஸ்கேப் ஆயிர சொல்லுவான். ஏன்னா சீக்கிரமா இவன் மார்லே கிட்ட போய் சொல்லுமே, இல்ல இந்த உலகத்துக்கே போய் சொல்லணுமே இப்படி ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்குதுன்னு. அப்பதானே அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இல்ல தப்பிக்கிறதுக்காச்சும் ஏதாச்சும் வழி பண்ணுவாங்கல்ல, அதுக்காக. ஆனா இப்ப போய் சொன்னா மட்டும் அவங்க எங்க தப்பிச்சு ஓட முடியும்? என்னோட அம்மா அப்பா என்னோட ஆண்டின்னு எல்லாருமே செத்துருவாங்க தானேம்பா. அதுல என்னமா டவுட்? அவன் இந்த உலகத்தையே அழிக்க போறாங்க போது உங்க அம்மா அப்பா என்ன நிலாவிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் செத்துதான் போவாங்க. என்ன ஒண்ணு அவ ஒண்ணு நம்ம எப்படியாச்சும் எரனை கொன்னு அவனை ஸ்டாப் பண்ணணும்பா. அது முடிஞ்சா ஏன் இங்க வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்? இனிமேட்டெல்லாம் அது முடியாது. அவன்கிட்ட ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருக்குது. அவன் நினைச்சானா சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் மட்டும் இல்லாம எல்லா டைட்டன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனை இனிமேட்டு யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு தலைய தொங்க போட்டுருவான். எங்க கேபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தலையை இழுத்து நல்லா கட்டிக்கிட்டு, என்னால எல்லாம் கிவ் அப் பண்ண முடியாது ஃபால்கோ, நான் உன்னை தேடி வர்றேன், நாம அவனை காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு விரியோட கிளம்புவான். போறதுக்கு முன்னாடி ரெய்னருக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு தான் போவான். ஏன்னா அவன் இனி ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் நல்லா ரெக்கவர் ஆக முடியும். மிகாஸ், ஆர்மின், கோனி, ஜீனி இவங்க 4 பேர் உட்கார்ந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க ஒன்னு நினைச்சிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா எரன் போட்ட பிளான் வேற. வாளுக்கு அந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவன் கொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி மட்டும் கொண்டுட்டான்னா அப்புறம் இவங்களுக்கு எனிமீஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்க தானே. எல்லா இடமும் அப்படியே எம்டி ஆயிரும், ஒண்ணுமே இருக்காது. அந்த டைம் நம்ம ஃபால்கோவை காட்டுவாங்க. அவனை வாயை கட்டி அங்கதான் படுக்க போட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் பொசுக்குன்னு டைட்டானா மாதிரி இவங்களை கவிட்டானா இவங்களுக்கும் பீதி இருக்கும் இல்ல. இப்ப என்னன்னா, இந்த உலகம் எதுக்கு பயந்துச்சோ அதுதான் இப்ப நடக்க போகுது. உலகமே ஒன்னா சேர்ந்துட்டு இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையும் டெவில்ஸ் இவங்களை கொல்லணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணதுனால்தான் இப்போ இந்த நிலைமை. சொல்ல போனா இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமே அவங்க தானே. சொல்ல போனா இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி வரலாறுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அப்படி கொடூரமா நம்மளால எல்லாத்தையும் கொல்ல போறான். அர்மின் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்ப அவனை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஜீக்கு இவனை வச்சு ஒரு பிளான போட்டான். ஆனா எரனு அவன் பிளானுக்கு ஒத்துக்காம இவன் என்ன பிளான் யோசிச்சு வச்சிருந்தானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். சொல்ல போனா அவன் நினைச்சிருந்தானா ஹிஸ்டோரியாவே யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் அதை பண்ணல. அது மட்டும் இல்லாம வால்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக மொத்த உலகத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண போறான். சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டப்ப என்ன சொன்னான்? இவங்க எல்லாத்தையுமே கேவலமா ட்ரீட் பண்ணி நீங்க எல்லாம் வாழாதீங்க சாவுங்க அப்படின்ட்டு வீம்புக்குன்னே பண்ணான். ஆனா இப்பதான் தெரியுது அவன் பிளான்ல இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். சொல்ல போனா இந்த விஷயத்தை தான் அவன் முன்னாடியே சொல்லியிருப்பானே, என் உயிரை விட நீங்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு. இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். இதை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க டைட்டன்ஸுங்க கூட சோல்ஜர்ஸுங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்லேன் ஆர்மி எல்லாத்தையுமே டைட்டன்ஸுங்க சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. இப்ப ஆள் இல்லாம தான் இவங்களை கொண்டுட்டு இருக்குது. அப்படின்னா இதை உடனே தடுக்கணும்னு ஜீன் சொல்லுவான். அது ஓகே. இந்த பொடி பைய ஃபால்கோ என்ன பண்றதுன்னு கேட்டா, இவன் ஜா டைட்டனை சாப்பிட்டு இருக்கான், இவனை இப்படியே விட முடியாது, இவனை யூஸ் பண்ணி நம்மால ஒருத்தங்களை காப்பாத்தலாம் அப்படிம்பான். அதாவது இவனை யாரையாச்சும் சாப்பிட வச்சு அவங்கள மாத்தணும் அதுக்காக. அப்படின்னா பிக்ஸஸ
காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது கோனி முடியாது நீருவான். என்னன்னா ரக்கோகோ வில்லேஜ்ல அவங்க அம்மா டைட்டனா இருக்காங்க. அதுவும் ரொம்ப நாள் அவங்க அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும், அதனால அவங்கள சாப்பிட வச்சிடலாம்பா. அருமினு வேண்டாம் அவசரப்படாதீங்கம்மா. ஏன் அப்படின்னா இந்த பயல வாரியர் கேண்டிடேட்னு சொல்லியிருப்பாங்க. சொல்ல போனா அவங்களோட தம்பி இவன். இப்போ ரெய்னருக்கும் அந்த கார் டைட்டனுக்கும் க்ளோஸான ஒருத்தரை நம்ம கொன்னோம்னா அது இன்னும் பிரச்சனையை தான் உருவாக்கும். மாலையன்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறது வந்து நல்லா இல்ல. ஏன்னா இது கண்டினியூ ஆச்சுன்னா இவங்களுக்குள்ளேயே அது வாரா மாறும். இத சொன்ன உடனே கோனி கடுப்பாயி, அப்படின்னா எங்க அம்மாவை காப்பாத்த வேண்டாம்னு சொல்றியா? அவங்க உயிர் முக்கியம் இல்லையா? எங்க அம்மாவை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அந்த வலி எப்படி இருக்கும்னு தெரியுமாடா? முதல்ல உன்னை தெரிஞ்சுக்க, பெர்டோல்ட்ட சாப்பிட்டதுனால தான் இப்ப நீ உயிரோட இருக்க. அதனால எங்க அம்மாவை காப்பாத்துறத நீ தடுக்கிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லி அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு டைட்டன் கண்ணா பின்னான்னு அந்த வீட்டை உடச்சுக்கிட்டு வரும். அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவாங்க. அந்த கேப்ல கோனி என்ன பண்ணிடுவான், ஃபால்கோவை தூக்கிட்டு அங்க இருந்து சல்லுன்னு எஸ்கேப் ஆவான். வேற எங்கேயும் இல்ல, ரகோகோ வில்லேஜுக்கு அவங்க அம்மாவை பார்க்க தான் போறான். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, முதல்ல வால்ஸ் இருந்துச்சு. சோ அந்த வால்ஸ்குள்ளேயே டைட்டன்ஸுக்கு சுத்திட்டு இருக்கும். ஈஸியா கொண்டு வரலாம், டைம் எடுத்து கூட கொள்ளலாம். ஆனா இப்போ மொத்த வால்ஸையும் தான் நம்மளால டைட்டனா மாத்தி கூட்டு போயிட்டானே. இதுங்க இப்படியே உள்ள வந்துச்சுன்னா இருக்கிற எல்லா மக்களையும் சாப்பிட்டுருங்க. அதனால அதுக்குள்ள இதுங்க எல்லாத்தையுமே கொல்லணும். சோ அது கூட சண்டை போற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த ஃபோர்ட் இருக்குல்ல, அங்கதானே எலனா அவங்க ஆளுகளா இருந்தாங்க. அதை சுத்தி ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க. இப்ப என்னன்னா இதுங்க இப்படியே ஏறிட்டு இருந்துச்சுங்கன்னா மொத்த ஃபோர்ட்டுமே உடஞ்சு கீழே வந்துடும். சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க, அவங்க செத்து போயிட்டாங்களா? இந்த டைட்டன்ஸை தடுக்க ஆள் இல்லையா அப்படின்ட்டு எலனாவை கூப்பிட்டா அவ அப்படியே பேயடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்ப ஜீக்கு தான் வந்து இது எல்லாத்தையுமே உருவாக்குனாரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ட்டு அவளுக்கு ஒரே குழப்பம். அதனால பேயடிச்ச மாதிரி இருக்கான். அதே நேரம் புது ரெக்ரூட்ஸுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் டைட்டன்ஸை பார்த்து பயந்து பில்டிங்குள்ள பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. சரி அப்படி இருந்தாவாச்சு தப்பிப்பாங்களான்னு பார்த்தா ஒரே அடி, அந்த இடமே ஓட்டையாவும். ரைட்டு, ஹோட்டல்ல சாப்பாடு நமக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரியே டைட்டன் எட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம நிக்கலோ ஷாஷாவோட ஃபேமிலி எல்லாம் ஒரு டைட்டனுக்கு பயந்து விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. கண்ணா பின்னாடி விரட்டுது. அது கத்திக்கிட்டே வரும். பேசாம நேரா பார்த்து ஓட வேண்டியதானே. கையா திரும்பி பாப்பா, அப்பா அங்க இருக்க மரக்கட்டையில இடிச்சு அங்க இருக்க சபையில போய் விழுந்துருவான். ஐயோன்னு ஷாஷாவோட அப்பா பார்த்துட்டு நிப்பாரு. கரெக்டா ஜம்ப் பண்ணி நிக்கலோ வந்து காப்பாத்திடுவான். இப்ப என்னன்னா அந்த டைட்டன் உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருச்சு. அது பெரிய டைட்டனா இருந்தா தெரியாது, அது கொஞ்சம் சின்னதான். அந்த சபைக்குள்ள எல்லாம் அதால வர முடியும். அவ பாத்தீங்கன்னா பயந்து நடுங்குவா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மாவை இப்படித்தான் ஒரு டைட்டன் சாப்பிட்டுச்சு. இப்ப மறுபடியும் அது நடக்க போதா, என்னைய காப்பாத்துங்க அக்கா அப்படின்னு ஷாஷாவை தான் கூப்பிடுவா. அவங்க ஃபேமிலியால எதுவும் பண்ண முடியல. கையா கையா அச்சி கையா கையான்னு கத்திட்டு இருப்பாங்க. அந்த டைட்டன் அவளை புடிக்க வரும்போது அதோட கழுத்திலே யாரோ பட்டால்னு ஒரு போர்டு போடுவாங்க. அதுவும் அந்த ஆன்டி டைட்டன் வெப்பனை யூஸ் பண்ணி. யாரான்னு பார்த்தா நம்ம கேபி ஆப்போசிட்ல தான் நின்னு போட்டிருக்கான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த டைட்டன் சாகல, விடலையே. கேபி அடுத்த புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஓடி வருவா. அது மறுபடியும் அவளை சாப்பிட போகும். வாயிலேயே கொண்டு வந்து அந்த ஆன்டி டைட்டன் ரைஃபிள சொருகி ட்ரிகர் அமுக்குவா பாருங்க. தலை ஒரு சைடு செதறம், ரத்தம் ஒரு சைடு தெரியும். அப்படியே வெறித்தனமா வந்து லேண்டிங் பண்ணுவா. அந்த செகண்ட் அவளுக்கு அவளை பார்க்கும்போது அவங்க அக்கா ஷாஷா வந்து காப்பாத்துற மாதிரியே ஒரு பீலிங். அதனால அழுதுகிட்டே பாப்பா. ஷாஷாவே நின்ன மாதிரி இருக்கும். இந்த எரன் லூசு பைய உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்லி இருந்த டைட்டன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அதுங்களையும் கூட்டிட்டு போயிருந்தா அந்த பஞ்சாயத்து இல்ல. இனி இந்த டைட்டன்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள பூந்து எல்லாத்தையும் கொல்ல போதா, இல்ல இதே மாதிரி டைட்டன்ஸுக்கு பல்லு குத்துற குச்சி மாதிரி இருக்க இந்த ஆன்டி டைட்டன் வெப்பனை வாய்க்குள்ள விட்டு டங்கு டங்குன்னு சுட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.